பிறந்தா ஒன்று இந்தியாவில் பொம்பளையா பிறக்கணுங்க, இல்லைன்னா பிறக்கவே கூடாதுங்க. அவ்வளோ ஒரு பூந்தோட்டம். பஸ்ஸில் போனால் ஃப்ரீ. அன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டி மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு ஃப்ரீயாகவே வந்துருச்சுங்க 3 நாளில். சிட்டி பஸ்ஸில் ஏறி இப்படியே வந்துருச்சு 3 நாளில். அம்மா உலகத்தில் சாப்பிட சிட்டி பஸ்ஸில் ஏற. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய லோன் கேட்டால் உடனே மகளிர் லோன் தான் உடனே தர்றாங்க. பேர் என்ன? சுமித்ரா. சூப்பர், உங்களுக்கு 2 லட்சம் ரூபா. ஆம்பளைக்கு லோனு, லோனு நீ சாகுடா அப்படின்னு விட்டுறாங்க. அதே மாதிரிங்க இந்த காதல்ன்ற விஷயத்தில் எங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை. ஆம்பளை பிள்ளைகளுக்காக காதல் வந்து பஸ்ஸு மாதிரி, ஒன்று போனால் வரும், ஒன்று போனால் ஒன்று வரும். ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் காதல் வந்து ஆட்ட மாதிரி, ஒன்றை கூப்பிட்டு 10 வரும், பட 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 படன்னு வரும். எப்படி ஒரு சந்தோஷம். நான் இன்னொன்று கேட்குறேன், பொம்பளை பிள்ளை எது செஞ்சாலும் ரைட்டுங்க, ஓட்டவே தெரியாது. மூஞ்சில கர்ச்சிப்பை கட்டி இப்படியே ஓட்டிட்டு போய் பள்ளத்துக்குள்ள விட்டு டொம்முன்னு விழுகும். 10 பேர் ஓடுவேன், 10 பேர் ஓடுவேன். தூக்குடா தூக்குடா, வண்டியை தூக்குடா. என்னம்மா அடிபட்டுருக்காமா, என்னம்மாச்சு? அங்கே தண்ணியை கூட, தண்ணியை குடி. ஒரு 150 பேர் கூடிடுறாங்க. ஆம்பளை போய் ஆக்சிடென்ட் அரை மணி நேரமாக கிடைக்க பேசாமல் இருக்கான். குடிச்சு விட்டு பையன் விழுந்துருப்பான். என்ன ஆம்பளை போய் காலைல 11 மணிக்காக குடிச்சிட்டு விழுகிறா? பொம்பளை பிள்ளை எது செஞ்சாலும் ரைட்டுங்க. நான் ஒன்று கேட்குறேம்மா, ஆம்பளை பைய போய் பொம்பளை பிள்ளைகிட்ட நேரடியாக பேசட்டும், போனவொன்னே பேசட்டுமே. இந்த பேடாது சொல்லு பையன். பொம்பளை பிள்ளை பண்ணிட்டா ஈடு இழுத்துக்கிட்டு வந்துடுறேன். இதே பொம்பளை பிள்ளை போய் பேசட்டும், அந்த பொண்ணு ட்ரூவாக பேச வருது. அப்போ நாங்கள் என்ன, ஆம்பளை போய் ஒரு பொம்பளை பிள்ளையை கை கொடுக்க சொல்லுங்க. இதை உண்மையான ஆம்பளை ஜல்லிக்கட்டில் போய் அடக்கிறாரம்மா, ஒரு பொம்பளை பிள்ளையில போய் கை கொடுக்க சொல்லுங்க. திருட்டு போய் பொம்பளை பிள்ளை பார்த்தோட கையை நீட்டிடுறேன். இதே பொம்பளை பிள்ளை போய் கை கொடுக்கட்டும், ஃபீலிங்ஸ். பொம்பளை பிள்ளை கொடுத்தா ஃபீலிங்ஸு. அப்புறம் முன்னாடி எல்லாமா நீங்கள் நியாயமாக கேட்கணும், நியாயமாக சொல்லணும். இது பொம்பளை போடுற ட்ரெஸ்ஸு, இது ஆம்பளை போடுற ட்ரெஸ்ஸுன்னு இருந்துச்சு. இப்போ ஆம்பளை போடுற ட்ரெஸ்ஸும் பொம்பளை போடுற ட்ரெஸ்ஸும் ஒன்றாவே இருக்குது. டவுசரும் ஒரே டவுசரு, ஒரே பனியன். இப்போ ஆம்பளை போய் பூரா சுடிதார் போட்டு போகிறேன். உண்மைதாங்க, நைட்டி போட்டு திடுறாங்க. இந்த பிள்ளை பூரா டவுசரு பனியனுக்கு மாறி புல்லட்டில் வருது, பயமாக இருக்குது. டம 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 டம. ஆமாங்க, முன்னாடிலாம் பொம்பளை பிள்ளை ஓட்டுற வண்டி, ஆம்பளை பையன் ஓட்டுற வண்டி. இதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கணும். நீ சும்மா நாங்களாம் 2K கிட்ஸ், உங்களை மாதிரி பழசு கிடையாது. நாங்கள் இன்னும் வந்துக்கிட்டு அந்த காலத்தில் பெண்கள் இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கான்? எங்களை பார்த்தாலும் பூரா மிரள்றாங்க. உண்மை. முன்னாடியெல்லாம் பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லுவோம், ஏம்மா பயிலுகளாக நிற்கிறான், ஏம்மா பார்த்து போ பயில நிற்க. இப்போ பயிட்ட சொல்கிறாங்க, டே பார்த்துடா, எங்கிட்டும் போய் சிக்கிறாடா. ஃபேஸ்புக்கில் பேக் ஐடியில் வருவாங்க, லட்சமாக பிடிச்சிருவாங்கடா. வாட்ஸ்அப் தான் கொடுப்பாங்க, ஃபோன் பண்ணி பேசுறாங்க, ரெக்கார்டிங் பண்ணி வச்சு வீட்டில் காட்டிடுவாங்க. பூரா ஆம்பளை பூரா மிரண்டு போயிருக்கேன், பொம்பளை பிள்ளை பூரா ஃப்ரீயா இருக்கு. நியாயமா ஒரு கேள்வி யார்கிட்ட கேக்குறீங்க? இல்ல நான் கேட்கிறேன். மகளிர் தினம்ல நான் 19 கேட்கிறேன். முன்னால கல்யாணத்துல பொண்ணு வாக்க வர சொல்லுவாங்க. நீங்க அந்த பிள்ளைய பாருங்களேன், நீங்க நல்லா முன்னாடி, இப்ப கிடையாது. இப்ப பொம்பளை பிள்ளைய பார்த்தா அது பொம்பளை பிள்ளையானே தெரியல, அது பயமா இருக்கு. நீ இங்க வருங்க ராமநாதன், சாய் பொறியியல் கல்லூரியில இருந்து ஒழுங்கா அந்த கேம்பஸ் விட்டு வெளியே போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா தான் சொல்றேன். சரி, பொம்பளை பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கணுமா? நாங்க எப்படி ரவுடி மாதிரி இருப்போங்க, நாங்க அப்படித்தான் இருப்போம். பொம்பளை பிள்ளைங்க இன்னும் இப்படியேவா இருக்க முடியும்? இப்படி இருப்போம். ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணா பொம்பளை பிள்ளைய கூட்டு வருவாங்க. நீங்க அதுக்குன்னே ஒரு மியூசிக் வச்சிருப்பாங்க. மியூசிக் மாதிரி வச்சு பாவம் அந்த பிள்ளை ஒன்றும் தெரியாது பிள்ளை மாதிரி. உண்மையில சொல்றேன், நல்ல பிள்ளை, அப்படியே அமைதியான ஊமை பிள்ளை மாதிரி இப்படி வந்து நிற்கும், இப்படியே வந்து நிற்கும். காப்பி இப்படி கொடுத்துட்டு இப்படி நிற்கும். உடனே மாப்பிள்ளை, பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏன்னா மியூசிக் பாட்டில் போய் பாட்டு பாட போடுவானா? அடுத்த கேள்வி வைப்பாங்க, பொம்பளை பிள்ளைக்கு ஆட தெரியுமா? நீ டான்ஸ் குரூப் வச்சிருக்கா, நீ எதுக்கு பாடணும், எதுக்கு ஆடின? இப்போ கேட்க சொல்லுங்க. எவனையாவது வந்து பிள்ளை கேட்குது, என்ன படிச்சிருக்கேன் மாப்பிள்ளை, என்ன படிச்சிருக்கேன்? பிஏ, நான் MBA. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு? மெக்கானிக்கு. அவன் ஒரு ஆளு, அவனுக்கு ஒரு பொண்ணு. இல்லை இப்போ சம்பளம்லாம் வந்து மாப்பிள்ளை வேலை பார்க்குறானான்ற சம்பளம்ல. எனக்கு 80,000 ரூபாய் சம்பளம், மாப்பிள்ளை 1,20,000 கொடுங்க, இல்லைன்னா அவன் வேணாம்.
இன்னொன்று முன்னாடி மாதிரிலாம் பயமே கிடையாது எதுக்குமே. இந்த இதில் வேற நீங்கள் குழந்தை பற்றி பார்த்துருக்கீங்களா? யார சொல்லிக்கிட்டு இருக்கியா? கேள்வி கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன படமா ஓட்டுறாங்க? அது நித்யா வேற, நித்யா வேற. உங்களுக்கு அந்த பிள்ளைய தெரியுமா, இந்த பிள்ளைய தெரியுமா, என் பொண்டாட்டி உங்களுக்கு தெரியுமாமா? ஒரே நேரத்தில் 50 ஆம்பளை அத்தே அடிப்பா தெரியுமா உனக்கு? இல்லம்மா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்படித்தான் கேட்டாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு, ட்ரெண்டே மாறிடுச்சு. நீங்க இன்னும் நீங்கம்மா ஓப்பனா சொல்றேன், இன்னும் நீங்க இன்னைக்கு உலகத்துக்கே வரல. இது எனக்கு தயவு செய்து சின்ன பிள்ளைகளோட பழகுங்க. பூரா 40-50 வயசு ஆகி போச்சா, பூரா அக்காவோட இன்னும் பார்த்தீங்களா அந்த சுதந்திர போராட்டத்தில் போராடியவர்களை பார்த்தீர்களா? அந்த காலத்து பெண்களை, இந்த காலத்து பெண்கள்கிட்ட நீங்க பேசிருக்கீங்களா? நீங்க பேச முடியாது, வார்த்தைக்கு வார்த்தை. நான் இன்னொன்று சொல்றேன், இவ்வளவுலாம் சொல்றாங்கல்ல, இப்படி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாங்கல்ல, முன்னாலாம் வகுத்த வலிச்சு பிள்ளை பார்த்தாங்க, வகுத்த வலிக்கும். ஐயோ அம்மா இப்போ எல்லாம் டைம் போடுறாங்க. 10-3 பிள்ளை எடுத்துருவோமா? எடுத்துடலாம். வகுத்த பிள்ளை வகுத்த வகுத்த கிழிச்சு பிள்ளை படுறேன். முன்னாலாம் குக் பண்ணி சாப்பிடுவோம், குக் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை குக் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் குக் பண்ணி சாப்பிட்றோம். அது வரும்போதே பாதியை நக்கிட்டு வந்துடுறான். அதை எச்சிட்டு வரதே நம்ம திட்டுறோம். இருந்தாலும் நான் இன்னொன்றுங்க, நான் முன்னாலாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த அச்சம், மனம், நாணம், பயிர் மனம் இல்லப்பா, அது என்ன மடங்க, அது என்ன இரு தெளிவா பேசணும். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க. நீ என்ன நடுவுல மனம்ங்கிற? இப்ப சேர்த்துட்டாங்க, ஊடாக இப்ப சேர்த்துட்டாங்க. இப்படி சொல்றாங்கல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க அம்மாட்ட கேளுங்க, அத்தை நான் தெரியுமா? ஒன்னும் தெரியாது. ஆனா ஒரு காலத்துல பெண்கள் வெட்டப்படுவாங்களாமா. நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்படுவாங்களாமா. உண்மைதாங்க. எங்க அப்பத்தா இருக்குல்ல, எங்க அப்பத்தாக்கெல்லாம் 19 பிள்ளை வெக்கப்பட்டுக்கிட்டே, வெக்கப்படாம இருந்துச்சுன்னா இருங்க. முன்னெல்லாம் பெண்கள் எதாவது சொல்லணும்னா கூட வெக்கப்படுவாங்க. நீங்க நான் ரொம்பலாம் சொல்ல, வெக்கப்படுவாங்க. இந்த உலகமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எடுத்தவொடனே எதையும் பழிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நான்லாம் கரெக்டாக கல்யாணம் பண்ணி கரெக்டாக 3ஆவது மாதம் உண்டாயிட்டேன். என் பொண்டாட்டி உண்டாயிட்டா. நான் ஹலோ பொறுமையா இருங்கப்பா, சொல்ற கேளுங்க. போன உடனே கல்யாணம் பண்ண புதுசில் டக்குன்னு நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லலை, நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லலை. போய் பார்க்குறேங்க, ஊரா லைட் எரியுது. எங்கள் வீட்டில் மட்டும் பல்ப் எரியலை. நான் கூட பீஸா போச்சாக்குன்னு நினச்சி இருட்டுக்குள்ளே தாண்டி 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 நடந்து ஒரே பண்ணி மாதிரி அடிபட்டேன். முட்டாட்டி போய் செவத்தை துறைய பல்ப் எரிஞ்சிருச்சு. கரண்ட் இருக்குது. போனோன்னே என்ன அப்படின்னு, சி போங்க, நான் உன்னை இப்போ தாண்டி வந்திருக்கேன், இப்போ தானே வந்திருக்கேன், எங்கே சொல்கிற? சி போங்க, வெக்கோ சி போங்க. இல்லடி என்ன உடனே இல்லை வெக்கம், நான் இப்போ தனியாக இல்லையே அப்படின்னா. ஏண்டி உங்கள் ஆத்தாக்கிட்ட வந்திருக்காளா? என்ன கன்சீவாக இருக்கிறத சொல்கிறாளாமா? லூசு என்ன? நான் அப்போ எனக்கு உனக்கு தாலியை கட்ட நினைக்க லூசுடி. என்ன இல்லை இப்போ நான் 2 ஆளாக இருக்கனே அப்படின்னா, நாடு நாசமாக போச்சுடா, நீயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஓ டியூப்லைட்டு ஒன்றும் புரியாது. இப்போ நான் நீங்கள் என்னடி நீ என்ன இப்போ நான் என்ன இல்லை, நான் இப்போ 3 நான் இப்போ 3 மாசமா குளிக்கலையே அப்படின்னா. லூசு அப்போ எனக்கு புரியலை. போரில் தண்ணியில் அடி, நான் குளிச்சா 6 மாதம் ஆச்சு. இது ஒரு விஷயமான பைத்தியம் லூசு டியூப்லைட். என்னடி லூஸ் ஆயிட்டியா நீ? ஒரு மாதிரியாவே பேசுற. வெக்கம் இல்லை அப்படின்னா என்னடி நீங்க அப்பா போறீங்க
இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? வெக்கங்க. இப்படி சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்க அத்தை ஆம்பளை கேட்பேன் நெசமா அப்புறம் இதெல்லாமே ப்ராடு பண்ணுவாங்க. நான் இதை ஏன் சொல்றேன், இப்படிலாம் வெக்கப்பட்டாங்க ஒரு காலத்தில். நான் இது கற்பனையில சொல்றேன், இன்னும் கல்யாணம் ஆகல, நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நோட் திஸ் பாயிண்ட். உனக்கு இன்னொரு தடவை கல்யாணம் ஆசை வேறையா உனக்கு? ஆமாங்க. இருங்க, ஒரு கற்பனை. இப்படிலாம் ஒரு காலத்தில் பெண்கள் வெக்கப்பட்டாங்க. இப்ப எல்லாம் யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைய லட்சம் கொடுத்து வெக்கப்பட்டு காட்ட சொல்லுங்க, போடா லூசு, வெக்கமாம்ல. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த உலகமே பெண்களுக்கான உலகம். உலகமே பெண்களுக்கான உலகங்க. சரி, நாங்கெல்லாம் கொசுறு மாதிரி, ஆம்பளை மாடு மரம் இதெல்லாம் கொசுறு மாதிரி. ஆமா, நான் உண்மையை சொல்றேம்மா. இப்போ பசங்களாம் உண்மையிலே ரொம்ப நம்மெல்லாம் தம்பி மரத்தில் கட்டின மாடு மாதிரி, மரத்தில் கட்டின மாடு மாதிரி. முடிச்சிட நடுவர் அவர்களை, உண்மையை சொல்லுகிறேன், இந்த பெண்களுக்கான உலகம் தான் இது. உலகம் முழுவதும் பெண்களுக்காகத்தான் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. என்னத்தையாவது நம்ம முன்னாடிலாம் நீங்க எதை சொல்றது, உங்களுக்கு உலகமே உங்க உலகமா, நீங்க பேசாம ஜாலியா இருங்கம்மா. உங்களுக்காகவே தான் இந்த வாழ்க்கை. நாங்கள் இருக்க ஆம்பளை பூரா யார் தெரியுமா, நல்ல ரோஜா தோட்டத்துக்கு பின்னாடி கல்லுக்கு ஊண்டி முள்ளு கம்பி கட்டியிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி முள்ளு கம்பி தான் நம்ம பூரா பாவத்தை. நம்ம பூரா முள்ளு கம்பியாகவே நிற்போம். இதுக்கு பூரா ஜாலியாகவே இருக்கட்டும். 2K கிட்ஸு இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு எதுவுமே தடை இல்லை, வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான். நான் உண்மையாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடறேன். இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போதே சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு நீ சொல்லிட்டாங்களா. ஆம்பளை பையன் பூரா சமையல் பழகிட்டு இருக்காங்க, பூரா டீ போட்டு பழகுறான், டீ போட்டு பழகுறான். பூரா பெண்களுக்கு எல்லாம் தொட்ட இடமெல்லாமே சொர்க்கங்க. பெண்கள் தொட்ட இடம் பூரா சொர்க்கம். இந்த வாழ்க்கை, இந்த உலகம் முழுக்கவே பெண்களை கொண்டாடுவதற்காக மட்டுமே தான் படைக்கப்பட்டு இருக்கிறது.